वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। मच्चित्तः सर्वदुर्गाणि मत्प्रसादात् तरिष्यसि अथ चेत्त्वमहङ्कारान् न श्रोष्यसि विनङ्क्ष्यसि வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். மச்சித்த சர்வதுர்காணி மத்பிரசாதாத் தரிஷ்யசி அதசேத்வமஹங்காராத் ந ஸ்ரோஷ்யசி வினங்க்ஷசி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. வாசுதேவனான ஸ்ரீனிவாசன் திருவேங்கடபடியான் இந்த பகவத்கீதையை தற்பொழுது அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்து பூர்த்தி செய்யக்கூடிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். யுத்தம் செய்ய மாட்டேன் என்று போர்க்களத்தில் அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் போர்க்களத்திற்கு துளியும் தகாததான கருணையினாலே நிரம்பப்பட்டு கண்களில் தழும்பிய கண்ணீருடன் குரல் தழுதழுக்க உடம்பு நடுங்க கையிலிருந்து வில்லையும் அம்பையும் நழுவ விட்டவனாக தேர்தட்டிலிருந்து கீழே இறங்கி ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் திருவடிவாரத்தில் சரணாகதி செய்தான் அர்ஜுனன். கிருஷ்ணா, என்னால் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் எத்தனையோ விதமாக யோசித்து பார்த்தாலும் நான் செய்யக்கூடிய காரியம் சரியானதா அல்லது தவறானதா என்று எனக்கு தெரியவில்லை என்றெல்லாம் அர்ஜுனன் தன்னுடைய நிர்வேதத்தை வெளிப்படுத்தினான். அதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இதெல்லாம் அர்ஜுனன் ஏற்கனவே கிருஷ்ணனிடத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க கூடாதான்னு ஒரு கேள்வி வரும். அன்றைய தினம் காலையில் யுத்தத்திற்கு கிளம்புவதற்கு முன்பாக கூட கிருஷ்ணனிடத்தில் அர்ஜுனன் இதை பற்றி பேசியிருக்கலாமே.
குறிப்பாக போர்க்களத்தில் வந்து 2 சைன்யத்துக்கு நடுவில் தேரை நிறுத்துன்னு கொண்டு பெருமாளை நிறுத்த சொல்லிட்டு அதன் பிறகு தன் கையில் இருந்த உத்தமமான சங்கத்வானம் சங்கத்தை ஊதின பிறகு அர்ஜுனன் இப்படி யோசிக்கலாமா, பயப்படலாமா, இது ஒன்றும் பொருத்தமா இல்லையேன்னு பல பேருக்கு பல விதமான ஆராய்ச்சிகள் ஏற்படும், பல மனசில் ஏற்படும். இந்த சந்தேகம் ஏற்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது அர்ஜுனன் என்ன நினைச்சான்னா, நாம் இதை டிசைட் பண்ணிட்டோம், இத்தனை நாள் நாம் இதை டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ பெருமாள்கிட்ட ஒரு வார்த்தை நாம் கேட்டிருக்கலாமோ, இந்த யுத்தத்தை நாம் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இந்த யுத்தம் செய்வதனாலே நமக்கு என்ன நன்மை, இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்காமல் பெருமாளை நேர நீ எனக்கு சாரத்தியம் பண்ணு, நீ எனக்கு சாரத்தியம் பண்ணால் நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டனே, கிருஷ்ணா இது சரிதானா, இத்தகையதொரு யுத்தம் நமக்கு தேவைதானா, அல்லது இந்த யுத்தத்தை தவிர்த்து வேறு ஏதாவது நம்மால் செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் கேட்டிருக்கலாமேனர். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் பல இருந்தது. ஆனால் எல்லா வாய்ப்புகளுடைய கதவை அடைத்தவன் யாரு? துரியோதனன் தான். மொத்த வாய்ப்புகளுடைய கதவையும் அடைத்து வைத்தான் அவன். எனவே கிருஷ்ணன் சொன்னா இதுதான்ப்பா வழின்ட்டான் கிருஷ்ணன். ஆனால் அர்ஜுனனுக்கு மனசில் ஒரு தாபம் இருந்துட்டே இருந்தது. நாம் கிருஷ்ணனை சாரத்தியம் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணின அளவிற்கு இந்த யுத்தத்தின் விஷயமாக தெரிந்து கொள்வதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லையோ என்னும் ஒரு எண்ணம் அர்ஜுனனுடைய மனசில் ஆழமாக இருந்தது. எனவேதான் தன் நிவர்த்திக்காக பெருமாள்கிட்ட மறுபடியும் அர்ஜுனன் கேட்கிறான். அவனை வியாஜமாக வைத்துக்கொண்டு குறிப்பாக அர்ஜுனனுக்கு முக்கியமான கர்மயோகம் எது? க்ஷத்ரியனுக்கு தர்மமான யுத்தம் தான் பரம ஸ்ரேயஸ்கரமான கர்மயோகம். எதிர்ச்சயோபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருத்தம் சுகினாக க்ஷத்ரியாக பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிருஷம். ஸ்பஷ்டமாக அருளி செய்தான் பெருமாள். நன்னா அழுத்தந்திருத்தமாக இந்த வார்த்தையை அருளி செய்தான். இந்த மாதிரி ஒரு ஆஃபர், ஒரு ரேரஸ்ட் ஆஃபர் உலகத்தில் யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்கு, இப்படி தானா வந்திருக்குடாப்பா. சில பேர் வலுச்சண்டைக்கு போனால் கூட சில சண்டை நடக்காது, 1 2வது அதில் தர்மம் இருக்காது. தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் இப்படி ஒரு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது, இது போன்றது ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்குன்னா அந்த வாய்ப்பை நீ மீறலாமா? அந்த வாய்ப்பை மீறலாமா? ஒரு ஆத்துல ஒருத்தருக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். அந்த பிராயச்சித்தம் என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், தினந்தோறும் ஒரு பிராமணர் உங்கள் ஆற்றுக்கு வந்து உனக்காக 1008 காயத்ரி ஜபம் பண்ணணும்னர். இவரும் பண்ணணும், அவரும் பண்ணணும்னர். அப்போ இவர் ஒரு பிராமணரை போய் பிரார்த்தித்தார். சுவாமி, அடியனுக்காக ஒரு 1008 காயத்ரி தினந்தோறும் பண்ண முடியுமான்னு கேட்டார். அதுதானே அவனுடைய வேலை, அதுதானே அவன் பண்ண வேண்டிய வேலை. அழகாக பண்ணலாம் என்ற காரியத்தை. அதுவும் இல்லாமல் அவனுக்கும் காயத்ரி ஜபம் பண்ணுறதுனால உயர்ந்த தேஜஸ் அபிவிருத்தியாக போகிறது, பிராயசித்தமும் ஏற்படுறது. அது தவிர யார் கூப்பிடுகிறாரோ அவர் ஒரு 10 நாள் கழித்து உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான திரவியத்தை கொடுக்க போகிறார். இப்படி பல பிரகாரமாக உனக்கு நல்ல நல்ல நன்மைகள் நடக்க போகிறது. அதை இழக்கலாமோ? அதை நான் வரமாட்டேன்னு சொல்லலாமோ? அது எனக்கு வாண்டான்னு சொல்லலாமோ? அது எனக்கு முடியாது சொல்லலாமோ? சொல்லக்கூடாது இல்லையா? எதிர்ச்சையா உபபன்னம், எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு இப்படி ஒரு சமாச்சாரம். இல்லை சில இடத்துல போனால் ஜவுளி கடையில் துணி வாங்கினோன்னா உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு 2 டிக்கெட் இருக்குது, ஃப்ரீ, அங்கே தங்குற வசதி, ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்குறோன்னா அடித்து பிடிச்சின்னு ஓட மாட்டோமோ? நம்ம போக மாட்டோமா? பார்ப்பா, அவ்வளோ யாதிருச்சிகமாக கிடச்சிருக்கிற ஒரு பாக்யராதிசயம். அந்த பாக்கியத்தை நாம் இழக்கக்கூடாது. எனவே அந்த கர்மயோகத்தை நீ பண்ணணும்னு அந்த அர்ஜுனனுக்கு பரமதர்மமான யுத்தம் என்னும் கர்மயோகத்தை ஆரம்பித்து அவன் நடத்துவதற்கு எல்லா விதத்திலும் அவனுடைய மனதை சாந்தனம் பண்ணுவதற்காக, அவன் மனசில் ஒரு சந்துஷ்டியை ஏற்படுத்துறதற்காக பெருமாள் கர்மயோக ஞானயோக பக்தி யோகாதிகளை உபதேசம் பண்ணி தற்பொழுது இந்த 18வது அத்தியாயத்தில் கர்மயோகிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, ஞானயோகிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, பக்தி யோகாதிகாரிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை சொல்லி காமியகர்மாக்களை செய்வதினாலேயும் அதுவும் பகவத் பிரீத்தியர்த்தம் என்பதாக ஒரு சங்கல்ப விசேஷத்தினால் அந்த காமியகர்மாக்களை செய்வதனாலே வரக்கூடிய உயர்ந்த ஸ்ரேயஸ் என்ன என்பதையும் காண்பித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அந்த அர்ஜுனனுக்கு யுத்தம் என்னும் அந்த கர்மயோகத்தின் மேன்மையை உபதேசித்து கர்மஜான பக்தி யோகாதிகளின் பெருமைதனை அருளி கடைசியில் சரணாகதியை சொல்ல போகிறான் பெருமாள். மச்சித்தா சர்வதுர்காணி
மத்பிரசாதாத் தரிஷ்யதி அதச்சேத்வம் அகங்காராத் நஸ்ரோஷ்யசி வினங்ஷசி. இப்படி நான் சொல்கிறதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக லட்சியமாக எடுத்துக்காது அர்ஜுனா. எனக்கு தெரியுமே. இந்த பழைய திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒன்று சொல்லுவாள். ஒரு மனைவி எனக்கு சப்பாத்தி பண்ண தெரியாதுன்னு ஒன்றே கணவன் சொல்லுவான். சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லைம்மா, சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப சுலபந்தான். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும், அதான் தெரியுமே. அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கணும், அதான் தெரியுமே. அந்த கோதுமை மாவில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும், அதான் தெரியுமே. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பாலோ இல்லை தண்ணீரோ விட்டு பிசைஞ்சிக்கலாம், அதான் தெரியுமே. உப்பு போட்டால் பால் போட்டு பிசையக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உப்பு போட்ட பதார்த்தத்தில் பால் போட்டு பிசையக்கூடாது. பார்ப்பான் கணவன். சரி அப்புறம் என்ன சொல்லு, அதுதாங்க தெரியாது. எதை கேட்டாலும் எனக்கு அதுதான் தெரியுமே, அதுதான் தெரியுமே, அதுதான் தெரியுமேன்னா அதை முதல்ல அந்த கர்வத்தை விடணும். சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் ஒன்று சொல்கிற சூக்ஷம், உண்மையிலேயே நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். சொல்பவரை காட்டிலும் நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் சொல்பவர் ஒரு ஆர்வத்துடன் பெரியவராக இருந்து, ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து, பெரியவராக இருந்து நமக்கு அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார்னா உடனே எனக்கு தெரியும் சார், அது இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறது தப்பு, அது ஆக்சுவலி அப்படி நடக்கலை, என்ன தெரியுமா நடந்தது, நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. அப்படியான அவர் சொல்கிறத பேசாமல் கேட்டுக்கணும். என்ன தப்பு இருக்குது? உனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை கேட்கறதுனால உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துடுது? ஒருவேளை தெரியலனா அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். நிச்சயம் அவர் சொன்ன பிறகு தான் நமக்கு தெரிய போகிறது. அலட்சியத்தினாலேயோ கர்வத்தினாலேயோ நாம் அதை திரஸ்காரம் பண்ணக்கூடாது. இல்லை பரவாயில்ல, எனக்கு தெரியும் சார், இதெல்லாம் எனக்கு தெரியும், சப்பா மேட்றதெல்லாம் எனக்கு எல்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் தெரிஞ்சுட்டுருக்கேன் நம்ம சொல்லக்கூடாது. அர்ஜுனா, மச்சித்த சர்வதுர்காணி மத் பிரசாதாத்து தரிஷ்யசினா. என்னிடத்தில் மனசை வைனான். மையே வனாதத்ஸ்வ மை புத்திம் நிவேஷய. கீழே பல பிரகாரமாக பலபடியாக தன்னிடத்தில் மனதை வைத்தலின் ஆவசியகதையை அருளி செய்தான். என்னிடத்தில் மனசு வைப்பதினாலே சம்பவிக்கக்கூடிய உயர்ந்த பலாபலன்களை அருளி செய்தான். சேதசா சர்வகர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹா. கீழே ஸ்லோகம். அதுக்கு முன்பாக சர்வகர்மாண்யபி சதா குர்வானஹா மத்யபாஸ்ரயா. அதற்கும் முன்பாக பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்பி தத்வதா ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். என்னை உணர், என்னை தெரிந்து கொள், என்னுடைய ஸ்வரூப நிரூபக தர்மங்களை நீ நன்கு புரிந்து கொள். எந்த தர்மம் இல்லாமல் தர்மியினுடைய ஸ்வரூபத்தை அறிய முடியாதோ அந்த தர்மம் அந்த தர்மிக்கு ஸ்வரூப நிரூபகம் எனப்படுகிறது. இதெல்லாம் சொன்னோம் இல்லையோ? அதனால் என்னிடத்தில் மனதவை, என்னிடத்தில் மனதவைனா மச்சித்தஹா, என்னிடத்தில் வைத்த மனது. இப்போ என்னையே தியானித்து கொண்டிருந்தானே, ஆனால் அவன் ஒரு பெரிய கோட்டையை தாண்டி விடுவானர். இப்போ கோட்டைனா ஜலதுர்கம்னு பேர், வனதுர்கம்னு பேர், கிரிதுர்கம்னு பேர். துர்கம்னா கோட்டை. சர்வ துர்காணி தரிஷ்யசின்னா பரமாத்மா. அந்த கோட்டையை தாண்டிடுவேன்ட்டான். என்ன கோட்டை அது? ஜலதுர்கம். ஜலதுர்கம்னா ஜலத்தினால் சூழப்பட்டு லங்கை இருந்தது. ராவணன் சீதையை கொண்டு போய் லங்கையில் சிறவித்தான். அந்த லங்கைக்குள்ள தர்ப்போதக்ர தசேந்திரியானவனும் நக்தஞ்சராதிஷ்டிதே ரேஹேஸ்பின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாமாஸ்திதான்னார் சுவாமி தேசிகன். பெரிய சம்சார சமுத்திரம். இப்போ யாராக இருந்தாலும் அவ்வளோ சுலபத்தில் லங்கைக்கு வர முடியாது, ராவணனை நோக்கி வர முடியாது. கப்பல்கள் அவன் யுத்தம் பண்ண வந்தாள்னா அந்த கப்பலை முழுகடிக்கக்கூடிய திறன் வலிமை அவனுக்கு இருந்தது. ஆனால் அவங்ககிட்ட யாரும் நெருங்கவே முடியாது. தரை வழி தாக்குதலே அவங்ககிட்ட பண்ண முடியாது. அதனால் ஜலதுர்கம், ஜலமே ஒரு கோட்டை. அந்த ஜலத்தை தாண்டி உள்ள வர்றது கஷ்டம் இல்லையா? வனதுர்கம்னுவா. சில ராஜாக்கள் கோட்டை கட்டியிருப்பான். அந்த கோட்டையை சுற்றி பிரம்மாண்டமான அடர்ந்த காடு இருக்கும். அந்த காட்டு வழியெலாம் ரொம்ப பயங்கரமான துஷ்ட மிருகங்கள் இருக்கும். அந்த காட்டெல்லாம் தாண்டி உள்ளே வரவே முடியாது. வனதுர்கம்னு பேர் இருக்கு. வனதுர்கம் அப்படின்னு பேர். அதே மாதிரி கிரிதுர்கம்னு பேர். இப்போ கூட பாருங்கள், வேலூர் கோட்டையெல்லாம் பாருங்கள். செஞ்சி கோட்டை போய் பார்க்குறோம், வேலூர் கோட்டை போய் பார்க்குறோம், எலவனாசூர் கோட்டையை போய் பார்க்குறோம். அதெல்லாம் எங்கே இருக்கும் பாருங்கள்? மலைக்கு மேலே இருக்கும். சத்தியமூர்த்தி க்ஷேத்திரம் சேவிச்சிருக்கடா? பெருமாள் சத்யநாதன் பேர் பெருமாளுக்கு. சத்தியம் திருமையம்ன்றோம்லையே அன்றைக்கி. அந்த திருமையத்தில் போனீங்கன்னா மேலே மலைக்கு மேலே ஒரு கோட்டை மாதிரி இருக்கும், பெரிய கோட்டை இருக்கும். நாமக்கல் போனோன்னா அந்த நாமக்கல் மேலே மலை மேலே ஒரு பெரிய கோட்டை, அதெல்லாம் கிரிதுர்கம்னு பேர். மலைக்கு மேலே கோட்டை இருக்கிறது கிரிதுர்கம் இல்லை, மலையே கோட்டை மாதிரி இருக்கும். அந்த மலைக்கு நடுவில் அவளுடையதான வாசஸ்தானம் இருக்கும். ஜலத்தினால் சூழப்பட்டு அவர்களுடையதான இடம் இருக்கும். அந்த ஜலம்தான் கோட்டை.
காடுனால் சூழப்பட்டு அவர்களுடைய இடம் இருக்கும். அந்த காடு தான் கோட்டை. துர்க்கம்னு அர்த்தம் கோட்டை. அந்த மாதிரி மலையினால் சூழப்பட்டதான ஒரு இடம் இருக்கும். அந்த மலையை, கட்டிடமான மலையெல்லாம் தாண்டி உள்ள வருதெல்லாம் கஷ்டம். பழக்கப்பட்டவாளுக்கு ஈஸி. எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் வரணும், எந்த பக்கம் சுரங்கப்பாதை இருக்குது, எந்த பக்கம் குகைப்பாதை இருக்குது, எதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம், எங்கே பாறைகள் உருண்டு வரும், எந்த பக்கம் கொடிய மிருகங்கள் இருக்கும், மலைப்பாம்புலாம் எங்கே இருக்கும்னு தெரியும் அவளுக்கு. வெளியிலேருந்து ஒருத்தன் உள்ளே வந்தானா அத்தனை ஜால இது தாண்டி வருதான் தான். இந்த திரிபுர சம்ஹாரத்தில் பரமசிவன் போனாரோ இல்லையோ, திரிபுர சம்ஹாரத்தில் பரமசிவன் போகச்சே 3 விதமான மலைகள்லாம் இருந்தது அப்படின்னு அதெல்லாம் தாண்டி போகணும். அந்த மலைகளெல்லாம் ஒட்டச்சி அவர் பாசத்தை, அது ஆயுதத்தை சூலத்தை பிரயோகம் பண்ணி அந்த அதெல்லாம் மலைகள்லாம் உடச்சி உள்ளே போனார்னு பார்த்தோம். அதே மாதிரி நரகாசுர சம்ஹாரத்துக்கு பெருமாள் நரகனை பார்க்கறதுக்கு போகும்பொழுது வெறும் மாய வலைகள், வெறும் மலைகள் போட்டு வச்சிருந்தான். அப்புறம் சக்கரம் மட்டுமே இருக்கும், யந்திரங்கள் இருக்கும். எல்லாம் பார்க்குறோமே. அது மாதிரி சினிமாவில் சில சமயத்தில் பார்ப்போம். ஒரு முக்கியமான புதையல் எடுக்கிறதுக்காக அந்த குகைக்குள்ளே போனான்னா ஒரு சறுக்குன்னு அந்த பக்கம் கத்திகள் வரும், அம்புகள் வரும். அதெல்லாம் தாண்டி தானே போனோம் உள்ள. இப்படி பல பிரகாரமான கஷ்டங்கள்லாம் உண்டோ இல்லையோ. அந்த துர்க்கத்தை எப்படி கடக்கிறது, அதை கடந்து எப்படி உள்ளே போகிறது? அனந்தபாரம் பகு துஸ்தரம், ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி போகிறதுன்னு ரொம்ப கஷ்டம். யாருடைய அனுகிரகம் இருந்தது என்றால் சம்சார சமுத்திரத்தை குளப்படியாக தாண்ட முடியுமோன்னு பிரமாணம். ஒரு குளப்படி இருக்கு, கிராமங்களில் மாடுகள்லாம் போகும். மழை காலத்தில் மாடுகள்லாம் மண் தரையில் போகும். அப்படி மண் தரையில் போகும்பொழுது மாட்டினுடைய குழம்பு இருக்கு இல்லையா, பாதம், அந்த பாதம் பூமியில் ஒரு அழுந்தும். நாமளே நடந்து போனால் கூட அழுந்தும். ஆனால் மாட்டுக்கு வெயிட் அதிகம். இன்னொன்று அந்த குழம்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அது ஒரு அழுத்தி நடந்து போகும். அதில் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் தண்ணீர் தேங்கும். மழை பெஞ்சா தண்ணீர் தேங்குமே அந்த பள்ளத்தில். அந்த பள்ளத்தில் தண்ணீர் தேங்கிச்சுன்னா அதை தாண்டி போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவைப்படும்? 2 விதமாக யோசிக்கோ. ஒரு நதி இருக்குது, ஒரு வாய்க்காலே வச்சுக்கோங்க. 15 அடிக்கு ஒரு பெரிய வாய்க்கால், கெனால். அந்த வாய்க்கால் முழுக்க பிரவாகமாக ஜலம் போகிறது. இங்கேருந்து அங்கே அதுக்கு ஒரு பிரிட்ஜு கட்டி வச்சுருக்கா. அந்த வாய்க்காலுக்கு இங்கேருந்து அங்கே ஒரு பிரிட்ஜு கட்டி வச்சுருக்கா. இப்போ இந்த பக்கத்துலேருந்து வாய்க்காலுக்கு எதிர்பக்கம் நீ போகணும். அப்போ ஜலம் ஃப்ளோவாக போயிட்டு இருக்கச்சே அந்த பிரிட்ஜு உடஞ்சி போச்சுன்னா நீ எப்படி அதை எதிர்பக்கம் போவ? எப்படி உன்னால் போக முடியும்? கஷ்டம் இல்லையா? தாண்ட முடியுமா? ஒரு 10 அடி பின்னாடி போய்ட்டு ஓடி வந்து லாங் ஜம்ப் பண்ணலானா, ஓடி வந்து வயிறு பறந்து ஜம்ப் பண்ணி தொபுக்கட்டேன்னு தண்ணியில் விழுந்து அப்படியே நதியில் அடிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் அதே குளம்படி, மாட்டின் குளம்படி வைத்திருக்கிறது, கோஷ்பதம்னு பேர் அதுக்கு. அதில் தண்ணி தேங்கி இருக்கு. அதை தாண்டறதுக்கு நீ எஃபர்ட்ஸ் எடுத்துப்பியா? சம்சாரம்ன்றது தாண்ட முடியாத பெரும் கடல். சம்சாரம்ன்றது தாண்ட முடியாத பெரும் கடல். அதை எப்படி நம்மளால் தாண்ட முடியும்? அதில் தண்ணீரை குதிச்சுட்டோம், பயங்கரமான திமிங்கலம், சுறா மீன், டால்ஃபின், புயல், வெள்ளம், பெரும் பெரும் ஆழி பேரலைகள், சுழல், எத்தனை பயங்கரம் இருக்கு. மூச்சு திணறும். தண்ணி கிடையாது, தண்ணிக்குள்ளதான் இருக்க. ஆனால் தாகம் எடுத்தா தண்ணி குடிக்க முடியாது. உப்பு கடல் அது, முடியாதே. அதை தாண்ட போறோம் நம்ம. யாரால? கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால. கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். வேற யாரு காலில் போய் விழுந்தாலும் இது நடக்காது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம். சங்கர பகவத் பாதர் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு சொல்றார். அதை தாண்ட முடியாது. கிருஷ்ணனுடைய கிருபை இருக்கணும். கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். கோஷ்பதி அப்படின்னார். ஒரு மாட்டுக்குழம்பு தண்ணீர் தேங்கிறது என்றால் அளவுக்கு அதை தாண்டுவது எப்படி எஃபோர்ட்லெஸ்ஸோ அந்த மாதிரி சம்சார துர்க்கம், சர்வ துர்காணி சம்சாரத்தில் கடக்க முடியாத பெருங்கடலாக இருக்கே, பெரும் கோட்டையாக இருக்கே, அதை மத் பிரசாதா தரிஷசி. அர்ஜுனா, என்னிடத்திலேயே மனது வைத்தாயேயானால், என்னையே தியானித்தாயேயானால், என்னை தவிர்த்து வேறு விஷயங்களில் புத்தி போகாமல் இருந்தது என்றால்
மத் பிரசாதா தரிஷசி, நீ கடக்க போற. இந்த ஸ்லோகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணானுகிரகம் நமக்கு கிடைக்கலன்னா கிருஷ்ணா 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 தான் தியானம் பண்ணணும். கிருஷ்ணா உனக்கு எவ்வளவோ நான் கைங்கரியங்கள் பண்ணினப்பா, கிருஷ்ணா நான் எனக்கு உன்னை விட்டா ஒரு கதி கிடையாது, நின் சரணல்லால் சரணில்லை, உன்னுடைய திருவடியை விட்டு எனக்கு வேற என்ன கதி இருக்கு, வேற ஒரு கதி கிடையாது, வேற ஒருத்தர் என்னை ரட்சிப்பது இல்லை, என்னை காப்பாற்றுறவா யாரும் கிடையாது, நீ காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் யாருக்கிட்ட போறது என்பதாக கிருஷ்ணனையே தியானம் பண்ணணும். கிருஷ்ண பக்தியை நாம வளர்த்துக்கணும். மச்சித்தா சர்வதுர்காணி மத் பிரசாதா தரிஷசி, அப்பதான் உன்னால அந்த அந்த சங்கடங்கள் அந்த கஷ்டங்கள் அதிபயங்கரமான அந்த துர்க்கம்னு சொல்றோமே அந்த கோட்டையை நீ தாண்ட முடியும். இல்லை எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை பெருசாக நீ சொல்லமா சுவாமி, இதை பற்றி ரொம்ப பெருசாக நீ பேசலாமா, இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு அதில் என்ன விஷயம் இருக்குது, இதை பற்றி ரொம்ப பெருசாலாம் பேசுறதுக்கு அதில் ஒன்றும் விஷயமே இல்லை, எனக்கு தெரியாதா, எனக்கு விவேகம் இல்லையா, எனக்கு வயசாலியா, எனக்கு தான் வயசாகுது, எனக்கு தான் 40 வயசாகுது, எனக்கு தான் 30 வயசாகுது அப்படின்னு ஏதோ சொல்கிறான் ஒருத்தன். அந்த அகங்காரத்தினால எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சுக்கிறேன், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் நீ எதுக்கு சொல்கிற, நீ சொல்லலாம் தெரியாதா, உனக்கு தான் எல்லாம் தெரியுமா, சரி போனால் போட்டோம், ஏதோ விஸ்வரூபம் காமிச்சா அந்த விஸ்வரூபத்தை சேவிச்சா நம்ம பெருசாக பிரமாதமாக காமிச்சிட்டேன் எனக்கு, அதனால் போர் அடிச்சுட்டே இருப்பியா, நீ பேசிகிட்டே இருப்பியா, ஏதோ 2-3 விஷயம் தெரிஞ்சுட்ட, சரிப்பா கிருஷ்ணனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குண்ணா, இப்போ எதை கேட்டாலும் எனக்கு நான் தான் பண்ணணும், நான் தான் சொல்கிறேன், நான் தான் கேட்குறேன், நான் தான் பேசுகிறேன், நான் தான் வருவேன், இன்னால் தான் எல்லாம் நடக்கிறது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், இதையே சொல்லிட்டு இருக்கே கிருஷ்ணா, இது நியாயமா, அது போ ரொம்ப போர் அடிக்காது, போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதச்சேத்வம் அகங்காராத்து ந ஸ்ரோஷ்யசி, போகிறோம் அலமதி விஸ்தரேன, ஓவராக போகிறோம் சொல்லிகிட்டே இருக்காத, போர் அடிக்கிறது, 18 அத்தியாயம் முடியவே போகிறது, ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க நீ, எல்லாம் உன்னை சேவிக்கணும் அவ்வளோதானே, போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அகங்காரம் ஏற்பட்டதுன்னா வினங்ஷசி பெருமாள், வினங்ஷசினா நீ நஷ்டமடைய போகிறாய் பெருமாள். பெரிய சந்தேகம் வரும் இங்கே எல்லாருக்குமே, நமக்கு எல்லாமே, என்ன இப்படி பெருமாள் சாபம் கொடுத்துட்டான், டேய் அவ்வளோதான், நான் சொல்கிறத நீ மட்டும் கேட்கலன்னா நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு பெருமாள் சொல்கிறானா. எதி நஸ்ரோஷ்யசி தத் வினங்ஷசி, நான் சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னா நீ போயிடுவ, அவ்வளோதான், உனக்கு நாசம், அப்படி சொல்லலாமா அந்த வார்த்தையை, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா. என்னதான் கிருஷ்ணன் சொல்கிறத கேட்கறது அர்ஜுனனுக்கு அத்தியந்தம் முக்கியமாக இருந்தால் கூட பக்குவமாக இத்தனை நாள் அவனுடைய சைக்காலஜி புரிஞ்சுண்டு, இத்தனை நாள் அவனுடைய மனசு கோணாமல், அவனுக்கு எப்படி சொன்னால் பக்குவமாக அவன் புரிந்து கொள்வானோ அப்படி சொல்கிறதுக்காக நிறுத்தி நிதானமாக சிரிச்சுண்டே, விஹசன்னிவ பாரத பிரஹசன்னிதம் அப்ரவீத்து, சிரித்து கொண்டே பேசினான், சிரிச்சுண்டே பேசினான். என்னடா அர்ஜுனா இப்படி புரிஞ்சுக்காமல் இருக்கே, நான் சொன்னதுடைய ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கலையே, முன்ன பின்ன கான்டெக்ட்டும் மனசில் படலையே என்றெல்லாம் கேட்டு சொன்ன பெருமாள் இப்போ கடைசியில் நான் சொன்னதை மட்டும் நீ கேட்கலன்னா நீ நாசமாக போடுவ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலாமா. லக்ஷ்மண சும்மா அப்படி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தலாமா பெருமாள்? தப்பு இல்லையாண்ணா? அங்கே தான் நமக்கு வியாக்கியானம் தேவைப்படுறது. அங்கே தான் பெரியோர்கள் கிருஷ்ணனுடைய திருவுள்ளம் என்ன என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். நிச்சயமாக கிருஷ்ணன் இங்கே அர்ஜுனனுக்கு சாபம் கொடுக்கல. நித்தியமான ஆத்மா, அந்த ஆத்மாவிற்கு நாசம்ன்றது கிடையவே கிடையாது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு அழிவு, ஆத்மாவுக்கு நாசம்னா அர்த்தம்னா ஆத்மாவை அறியாமை, ஆத்மாவை காணாமை. இத்தனால் தேகத்தையே ஆத்மாவாக நினைத்து தேகாத்ம பிரமம் விலகாமல் நாம மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறோமே, அதே போன்று தான் மறுபடியும் உனக்கு சம்சாரமே சித்திக்கும். இதை நீ புரிஞ்சுக்கல, இதை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்பயோ வெளில வந்திருக்க வேண்டிய இந்த சம்சாரத்தில் வெளில வர முடியாமல் உள்ளுக்குள்ள அழுந்தி தத்தளித்து கொண்டிருப்பதை போல மறுபடியும் தத்தளித்து கொண்டிருப்போம். நான் சொல்கிறேன், நீ அங்கே போகாத, அங்கே நீ போனேன்னா மறுபடியும் மாட்டிப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு வச்சுக்கோங்க. அவர் நமக்கு ஹிதைஷியாக சொல்கிறாரா இல்லை நம்ம மாட்டிக்கணுன்றதாக நமக்கு சாபம் கொடுக்குறாரா? டேய் நான் சொல்கிறேன்டா, அந்த இடத்துக்கு நீ போகாதரா,
அந்த இடத்துக்கு போனேன்னா மறுபடியும் நீ மாட்டிப்ப, ஆனால் போகாதே நேர். என்னை பார்த்து மாட்டிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லை, நான் மாட்டிட்டா உனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை, நான் மாட்டிக்கணுன்றதுக்கோசரம் தானே நீ இப்படி எனக்கு சாபம் கொடுக்குறேன். அவரிடமே எதிர்த்து கேட்கலாமா? ஆனால் நம்ம இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணுறோம், இப்படி தான் கேள்வி கேட்குறோம், எனக்கு படுக்காக கேள்வி கேட்குறோம். நாம் பண்ணுற தப்பு நம்ம கண்ணில் படுறதே கிடையாது. அவர் எதுக்காக சொன்னார், என்ன கான்டெக்ஸ்ட்டை சொன்னார், எப்படி சொல்லியிருக்கார், அதனுடைய பாவம் என்ன? அர்ஜுனா, எது செய்யத்தக்கது எது செய்யக்கூடாதது, இதை என்ன தவிர யார் தெரிஞ்சுப்பா? இந்த உலகத்தில் எது செய்யத்தக்கது எது செய்யக்கூடாதது, இந்த விசேஷம் தெரிஞ்சவன் என்ன தவிர யார்? அடுத்தது ஒருத்தனை ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துறதுன்றது என்ன தவிர மற்ற யாரால் பண்ண முடியும்? இப்போ என் கிருப்பை இல்லாமல் பேசணும்னா பேச முடியுமா? நான் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணாமல் ஒருத்தர் வாயை திறந்து நீ பேசும் சுவாமி, நீ பேசுவோம், உனக்கு என்ன பேசணும்னு ஆசை இருக்கும் நீ பேசும், உனக்கு தோணுனதை நீ பேசுன்னா, பேசணும்னு ஆசைப்படுறவனால பேச முடியாது, பேச வேண்டாம்னு நினைக்கிறவனால பேசாமல் இருக்க முடியாது. கிருஷ்ணன் கிருப்பை, கிருஷ்ணனுடைய அனுகிரகம் தான். ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் நிரர்கலமாக பேசுகிறான், எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் பேச வந்துட்டு கடைசியில் பேச முடியாமல் தவிக்கிறான். அவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம்னா மகா ஜீனியஸ், ரொம்ப பெரிய அறிவாளி, பெரிய புத்திசாலி, அபூர்வமான பல விஷயங்களை தெரிஞ்சவன், உலகமே அவனை மேதாவின்னு கொண்டாடுறது. இப்போ சபைக்கு வந்து நின்றான், பேசணும்னு வாயை திறந்தானா வார்த்தையே வரல. ஒன்றுமே தெரியாதவன் ஒருத்த அவன் வந்தான், கடன்னு பேச ஆரம்பித்தான். யோந்த பிரவிஷ்யம் அமவாச்சம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்ஸ்த ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷ பரஸ்மை என்று. அப்போ நீ அங்கே போனால் மாட்டிப்ப, அங்கே போகாதரா, நான் சொல்கிறேன்டா அங்கே போகாத மாட்டிக்க, அங்கே போனால் மாட்டிப்பேன்னா. அப்போ அங்கே போனால் மாட்டிக்கணுன்றது இவனுடைய இன்டென்ஷன் இல்லை. இவன் மாட்டிக்கக்கூடாது, இவனை தடுத்தாட்கொள்ள வேண்டும், எப்பாடுபட்டாவது இவனை தடுக்க வேண்டும். இவன் அனாவசியமாக அங்கே போய் மாட்டின்ட்டானா இவனுக்கு எத்தனையோ சங்கடங்கள் சிரமங்கள் உண்டாக போகிறதே. அந்த சிரமங்கள் அந்த சங்கடங்கள் அவனுக்கு உண்டாகக்கூடாது என்னும் நல்ல அபிப்பிராயத்தினால சொல்லக்கூடிய வார்த்தை இது. அத்தகையது ஒரு நல்ல அபிப்பிராயத்தினால சொல்லக்கூடிய வார்த்தை இது. அதனால் நான் சொல்வதை நீ கேட்காமல் போனாயேயானால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாயேயானால் அது உனக்கு ஆத்மலாபத்தை அளிக்காது. மச்சித்தா சர்வ துர்காணி மத் பிரசாதாத் தரிஷ்யசி அதச்சே துவமஹங்காராத் ந ஸ்ரோஷ்யசி வினங்ஷ்யசி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. மச்சித்த சர்வதுர்காணி மச்சித்த சர்வதுர்காணி மத்பிரசாதாத் தரிஷ்யசி மத்பிரசாதாத் தரிஷ்யசி அத சேத்வமஹங்காராத் அத சேத்வமஹங்காராத் நஸ்ரோஷ்யசி வினங்க்ஷ்யசி நஸ்ரோஷ்யசி வினங்க்ஷ்யசி. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். மச்சித்த சர்வதுர்காணி மத்பிரசாதாத் தரிஷ்யசி அத சேத்வமஹங்காரான் நஸ்ரோஷ்யசி வினங்க்ஷ்யசி. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது, அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும், அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும், நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கிறதுனால 10 விதமான லாபம் சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும்,
ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம் துஸ்வப்ன காதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.